ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் கனவு இல்லம் மனை சேனல். நான் உங்கள் இன்ஜினியர் கலையரசன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு வீடு ஒரு இண்டிவிஜுவல் 2 BHK வில்லா டைப் டூப்ளெக்ஸ் மாடல். கிட்டத்தட்ட நம்ம கேகே நகர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர்ல நம்ம திருச்சி கார்பரேஷன் லிமிட்ல இந்த பட்ஜெட்ல உங்களுக்கு மாடல் எலிவேஷனை பார்த்தீங்கன்னாவே தெரியும். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு மாடர்ன் ஆர்கிடெக்ட் டிசைன்ல பண்ண 2 BHK வில்லா. இது வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங், ஹால், டைனிங், ஒரு பெட்ரூம், மேலே ஒரு பெட்ரூமா 2 BHK பண்ணியிருக்கோம். இந்த வீட்டோட எலிவேஷன் நல்லா பாருங்க. இது ஒரு ஆர்கிடெக்ட் டிசைன், நாட் நார்மல் டிசைன்ல கொடுத்துருக்க மாட்டோம். ஏன்னா கார் பார்க்கிங் க்ளோஸ்டு கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறோம். இந்த கார் பார்க்கிங் சைஸ் எப்பன்னு பார்த்தீங்க அப்படின்னா 16க்கு 10ன்ற சைஸ்ல க்ளோஸ்ட்ல கொடுத்துருக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு இனோவா கார்ல இருந்து ஒரு ஹேட்ச்பேக் கார்ல இருந்து நம்ம கிட்டத்தட்ட நீங்க எவ்வளவு பெரிய கார் வேணா அதுல பார்க் பண்ணலாம். கார் பார்க்கிங்ல சம்பு, செப்டி டேங்க், போர்வெல் எல்லாமே இண்டிவிஜுவலா ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த வீட்டோட கலர்ஸ் காம்பினேஷன் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு டார்க்கா இருக்காது, பார்க்க மைல்டா இருக்கும். நீங்க வீடியோல பார்க்கறதுக்கு இன்னும் மைல்டா இருக்கும். நேரில் பார்த்தீங்க இன்னும் உங்களுக்கு கலர் காம்பினேஷன் அட்ராக்ட் கொடுக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா கலர் பெயிண்டிங் ஒரு கோட் தான் பண்ணியிருக்கோம், இன்னும் ஒரு கோட் பண்ணணும். கிட்டத்தட்ட இந்த வீட்டோட வேலை 70% மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. 30% ஒர்க் போயிட்டு இருக்கு. 30% ஒர்க் என்ன, ஆக்சுவலா சிவில் ஒர்க் எல்லாம் முடிஞ்சு ஒன்லி வுட் ஒர்க்ஸ் மட்டும் தான் இன்னுமே அவைலபிள் இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போறது இந்த வீட்டோட ஹாலோட சைஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 16க்கு 20ன்ற சைஸ்ல கிட்டத்தட்ட பார்க்க பிரம்மாண்டமா உங்களுக்கு ஒரு மண்டபம் ஸ்பேஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஹால்லே உங்களுக்கு மேலே போகிற ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கோம். ஸ்டேர் கேஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸ்டேர் கேஸ் பார்க்குறதுக்கே உங்களுக்கு ஒரு பங்களா டைப்பில் கொடுக்கும். ஹாலில் கொடுத்துருக்க விண்டோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 4க்கு 4ங்கிற சைஸில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். விண்டோவில் கொடுத்துருக்க உங்களுக்கு ஸ்டீல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இருக்காது. ஏன் அப்படின்னா இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு ஆர்கிடெக்ட் டிசைனில் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோருக்கு யூஸ் பண்ணிக்க எல்லாமே யூபிவிசி மெட்டீரியலை யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஹால் சைஸ் கிட்டத்தட்ட ப்ராடாக இருக்குது சார். கிட்டத்தட்ட 16 அடி நீளமும் 20 அடி அகலமும் கொண்ட ஒரு பெரிய ஹால். இதில் வந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபால் சீலிங் பண்ணல, அதுக்கு பதிலாக நம்ம என்ன பார்த்துருக்கோம், டெக்ஸ்சர் பெயிண்ட் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்பாட் லைட் ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹால் பிளஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹாலுக்கு பக்கத்துலேயே வர ஸ்டேர் கேஸ் கீழே உள்ள இடம் வந்து ப்ரொவிஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இன்வெர்டர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஏன்னா இன்வெர்டர் ப்ரொவிஷனுக்காக கொடுத்துருக்குறோம். இந்த வீடு இன்னும் வந்து ஃபுல் ஒர்க் முடியல, ஒர்க் போயிட்டு இருக்கு. அதனால சின்ன சின்ன மெட்டீரியல்ஸ்லாம் அவங்க இடையில வரும். ஸோ ஓகே, அந்த வீடு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபுல் வீடியோ பண்ணுவோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் ஹால் அண்ட் பூஜா ஹால் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து டைனிங் ஹால். இந்த நம்ம ஈஸ்ட் பார்த்து கொடுத்துருக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பூஜா யூனிட் கொடுத்துருக்கோம். இந்த வால்ல நீங்க பூஜா யூனிட் செட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம அந்த வீட்டோட பார்க்க போறது மாஸ்டர் பெட்ரூம் முன்னாடியே உள்ள கிச்சன். இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10க்கு 8ங்கிற சைஸ்ல நம்ம வந்து பக்காவா பண்ணியிருக்கிறோம். இந்த வீட்டில் கொடுத்துருக்க எல்லா விண்டோஸ் எல்லாமே யூபிவிசி மெட்டீரியல் தான். அதே மாதிரி கொடுத்துருக்க உங்களுக்கு ஸ்டீல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மைல்ஸ் எம்எஸ்ல கொடுத்துருக்குறோம். த்ரீ ஃபீட்ல கிரானைட் ஃப்ளோரிங் கொடுத்துருக்குறோம். எல்லா ப்ரொவிஷன்ஸும் எங்கே கொடுக்கணும், சிம்னி ப்ரொவிஷன்ஸாக இருக்கட்டும், ஆரோ ப்ரொவிஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வைக்கிறதுக்கு மோர் தென் நிறைய ஸ்பேசியஸ் உள்ள செல்ஃப் கொடுத்துருக்கோம். செல்ஃப்ஸ் ஏன்னா கிட்டத்தட்ட செல்ஃப் ஸ்பேசியஸ் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கவே உங்களுக்கு தெரியும். அடுத்து நம்ம இந்த வீட்டோட முக்கியமா கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உள்ள மாஸ்டர் பெட்ரூம் பார்க்க போறோம். மாஸ்டர் பெட்ரூம்ங்கிறது உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட அட்டாச்சு நம்ம பண்ணியிருப்போம். ஏன்னா அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூம்னாவே ஒரு சைஸ் பெருசா இருக்கும். இதோட நம்ம இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 12ங்கிற சைஸ்ல அட்டாச் டாய்லெட்டை பண்ணியிருக்கிறோம். இங்க நம்ம கொடுத்துருக்க லாஃப்டா இருக்கட்டும், நம்ம செல்ஃப் ப்ரொவிஷனா இருக்கட்டும், நம்ம கிச்சன்ல எவ்வளவு ஸ்பேசஸை கொடுத்தோமோ அதே மாதிரி இந்த நம்ம பெட்ரூமுக்கு கொடுத்துருக்குறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெட்ரூம்ல இவ்வளோ செல்ஃப்ஸ் யாருமே எங்கேயும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுல வுட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இன்னும் பாக்குறதுக்கு பக்காவா இருக்கும். நான் திரும்பவும் சொல்லிக்கிட்டேன், இந்த வீட்டோட வேலை 70% தான் முடிஞ்சிருக்கு, மீதி 30% அவைலபிளா இருக்கு.
நம்ம பெட்ரூம்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா தனியாக உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் ஏரியா கொடுத்துருக்குறோம். ட்ரெஸ்ஸிங் ஏரியாங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள மாடர்ன் ஆர்கிடெக்ட்ல ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து பெட்ரூம் டாய்லெட் இல்லாமல் ட்ரெஸ்ஸிங் ரூம்னு தனியாக ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ட்ரெஸ்ஸிங் ரூம் ப்ரொவிஷன்ஸ் என்னன்னு பார்த்தா அதோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4x 5 சைஸ்ல கொடுத்துருக்குறோம். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் அண்ட் ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கலாம். நம்ம பாத்ரூம் நம்ம மாஸ்டர் பெட்ரூமோட டாய்லெட் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 6x4 சைஸ்ல 7 ஃபீட்ல டைல்ஸ் லே பண்ணி இன்னும் இதுக்கு டாய்லெட் செட் பண்ணல. ஏன்னா ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் டாய்லெட் தான் வருது. ஏன் என்ன திரும்ப சொன்னேன் 70% தான் முடிஞ்சிருக்கு. 7 ஃபீட்ல டைல்ஸ் லே பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 ஃபீட் வரையும் மேலே நம்ம வந்து ரூஃப் கொடுத்துருக்குறோம். எல்லா ப்ரொவிஷன்ஸையும் பக்கா கொடுத்துருக்குறோம். நம்ம கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நம்ம எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம போக போகிறது எங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் திரும்ப இதே ஒரு மாஸ்டர் பெட் கொடுத்துருக்கேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட. இது வந்து 2 BHK விழா. கீழே ஒரு ஹால், ஒரு கிச்சன், ஒரு டைனிங், ஒரு மாஸ்டர் பெட்ரூம். ஹால்லே ஒரு ஸ்டேர் கேஸ் இருக்கும். இப்போ ஸ்டேர் கேஸ் வழியாக நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போக போகிறோம். ஸ்டேர் கேஸில் கொடுத்துருக்க ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாக் டாப்டு கிரானைட் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா MSல கொடுத்துருக்குறோம். இங்கே நல்லா பாருங்க. ஆக்சுவலாக இந்த விண்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா சன்லைட்டுக்காக கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட இதோட சைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 2x8 சைஸ்ல உங்களுக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு நல்ல ஒரு சன்லைட் கிடைக்கும். இந்த ப்ரொவிஷன்ஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4x6 சைஸ்ல ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு வராண்டா மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உள்ள பெட்ரூம். இதோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10x13 சைஸ்ல அதே மாதிரி கீழே என்ன சைஸ்ல கொடுத்துருக்கோமோ அதே சைஸ்ல தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா அதே அப்படியே நம்ம காய் பண்ணியிருக்கோம். பட் இது என்ன அப்படின்னா ஒரே ஒரு சின்ன ப்ரொவிஷன் என்ன அப்படின்னா இதுல வந்து டாய்லெட் டோர் மட்டும் உங்களுக்கு மாறும். இந்த 2 பெட்ரூம்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா தாராளமா லாஃப்ட் அண்ட் சில்ஸ் ப்ரொவிஷன்ஸ் தாராளமா எக்கச்சக்கமா கிட்டத்தட்ட ஒரு 3ல இருந்து 4 பேர் ட்ரெஸ் வைக்கிற மாதிரி அவள் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் ஏரியா தனியா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ரூமோட அட்டாச் சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6x4 சைஸ்ல வெஸ்டர்ன் டைப் பண்ணியிருக்கோம். இதுலயும் 7 ஃபீட் டைல்ஸ் லே பண்ணியிருப்போம். எல்லா ப்ரொவிஷன்ஸும் நம்ம எங்கெங்க ப்ரொவிஷன்ஸ் என்ன கொடுக்குறோமோ அது நம்ம பக்கவா பண்ணியிருப்போம். இந்த 2 பெட்ரூமே ஏசி ப்ரொவிஷன்ஸ் ஆகட்டும், இன்வெர்டர் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பக்கா கொடுத்துருக்குறோம். அடுத்து இந்த வீட்டிலே எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய இடம் மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு வந்தாவே அதில் பால்கனி கொடுத்துருப்போம், ஓப்பன் டெரஸ் கொடுத்துருப்போம். இது ரெண்டுமே நம்ம ஒரே இதில் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பால்கனி. ஓப்பன் பால்கனிலேருந்து அடுத்து நம்ம போக போகிறது ஓப்பன் டெரஸ். இந்த வீட்டை கிட்டத்தட்ட அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நிற்கிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம வீட்டை சுற்றி நம்ம விழா சுற்றி எவ்வளோ வீடுகள் இருக்குன்னு நீங்களே நல்லா பாருங்கள். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா KK நகர்லேருந்து ரொம்ப பக்கம். கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர் தான் KK நகர்லேருந்து. நீங்கள் பார்க்க போகிறீங்க அங்கே தெரியுது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ரிங் ரோட்லேருந்து கரெக்டாக உங்களுக்கு எத்தனை கிலோமீட்டர், ரிங் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 500 மீட்டர்ஸ் தான் நம்ம வீடு அமைஞ்சிருக்கு. இது வந்து கார்பரேஷன் லிமிட்டில் வருது. இதோட பட்ஜெட்டு, இதோட சைஸஸ் எல்லாமே நான் என்ன உங்களுக்கு கீழே சொல்கிறேன்.